வெல்கம் பேக் லிஃப்டிங் அதர்ஸ். HTML டுட்டோரியலில் நம்ம எதை யூஸ் பண்ணி ஒரு வெப்பேஜை பில்டு பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எதை யூஸ் பண்ணி பில்டு பண்ண போறோம்னா, ரெண்டு மேஜர் திங்க் இருக்கு. ஒன்று டெக்ஸ்ட் எடிட்டர், இன்னொன்று ப்ரௌசர். மேஜராக பீப்புள் யூஸ் பண்ண டெக்ஸ்ட் எடிட்டரை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று WordPad++. ஒன் மோர் திங்க், இப்போ ஒவ்வொரு டெக்ஸ்ட் எடிட்டருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர் இருக்கும். அதை வச்சு தான் பில்டு பண்ணியிருப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க கிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட். மூணாவது வந்து ஆடம். ஃபோர்த் வந்து சப்ளிம். ஸோ ஓகே, இதெல்லாம் எனக்கு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா விண்டோஸ்லேயே டிஃபால்ட்டாக கொடுக்குற நோட் பேடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் மேஜர் திங்க் வந்து வெப் ப்ரௌசர். இப்போ வந்து பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணுற வெப் ப்ரௌசரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு கூகுள், செகண்ட் ஃபயர்ஃபாக்ஸ், தேர்ட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஃபோர்த் ஒபேரா, ஃபிஃப்த் பிரேவ். இதெல்லாம் என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா விண்டோஸில் டிஃபால்ட்டாக கொடுக்குற ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 8.1லையும் இன்டர்னல் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு ப்ரௌசர் கொடுக்குறாங்க. விண்டோஸ் 10, விண்டோஸ் 11ல் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்னு ஒரு ப்ரௌசர் கொடுக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வெப்சைட்டு பில்டு பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, டெக்ஸ்ட் எடிட்டில் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடும், ப்ரௌசரில் கூகுள் குரோமும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக இதை வச்சு தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.